பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் என்ஐஏ அதிகாரிகள். யார் என்ன விவரங்களை அறியலாம்? செய்தியாளர் பாரதிராஜா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பாரதிராஜா, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு விவகாரம் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளாக பார்க்கப்பட்ட அப்துல் மதீன் தாஹா, அதே போல முசாவிர் ஹுசைன் சாஹி, இவர்கள் 2 பேரும் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தாவில் இருந்தபோது தற்போது இந்த வழக்கு தொடர்பாக மேலும் ஒரு நபரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர் கர்நாடக மாநிலம் ஹூப்ளியை சேர்ந்த ஷோஹித் அகமது மிஸ்ரா என்பவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கும் நபர். இவர் எந்த வகையில் இந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்தார் என்பது குறித்த விசாரணை நடத்தப்பட்ட போது அவர்தான் வெளிநாட்டில் இருக்கும் ஒரு தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த நபருடன் அப்துல் மதீன் தாஹாவை தொடர்பு கொள்ள இமெயில் ஐடி கொடுத்தார் என்ற ஒரு அடிப்படையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார். இவரது பின்னணி என்ன என்று பார்த்தால், இவர் ஏற்கனவே லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர் என்பதும், சிறையில் இருந்து கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியில் வந்திருக்கிறார். வெளியில் வந்த உடனேயே இந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு திட்டத்திற்கு முக்கிய குற்றவாளியாக செயல்பட்ட அப்துல் மதீன் தாஹாவுடன் சேர்ந்து பல்வேறு சதி திட்டங்களுக்கு திட்டம் தீட்டியிருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கைது என்பது கடந்த 3 நாட்களாக தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, அதே போல கேரளா ஆகிய மாநிலங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இவர் கைது செய்யப்பட்டதாக தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.